ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன நாராயணட்டத்தி 3 மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படம் பார்க்க போறோம். இந்த படத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரே ஒரு ரீசன் என் தலைவன் ஜோஜோ ஜார்ஜ் மட்டும்தான் மக்களே. இவருடைய படத்தை என்னைக்குமே மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். இது ஒரு வித்தியாசமான கதை. முழுசா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிடல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. கூடவே நம்ம ஹீரோடைய அண்ணா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அம்மாவை வந்துட்டு அட்மிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்கள பாக்குறதுக்காக யூகேல இருந்து ஹீரோடைய தம்பி வராரு. இந்த தம்பி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு முஸ்லீம் பெண்ணை காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இருப்பாங்க. தம்பி நீங்களும் வேணாம், இந்த சொத்தும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அதே பொண்ணை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிட்டு யூகேல போயிட்டு செட்டில் ஆகிட்டாரு. ஒரு பெரிய பையன், ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ அம்மாக்கு உடம்பு சரியில்லை, கூடிய சீக்கிரமே இறந்து போறாங்க. மிஞ்சி போனா ஒரு வாரம் 10 நாள் மட்டும்தான் உயிரோடவே இருக்க போறாங்க. நீ கடைசியா அம்மா வந்து பாத்துட்டு போ, அம்மாவுடைய கடைசி ஆசை அதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் தம்பிக்கு கால் பண்ணி சொல்லிருப்பாரு. தம்பியும் கிளம்பி இப்ப இந்த ஊருக்கு ஃபேமிலியோட வந்திருக்காரு மக்களே. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவனே எப்படா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு பேசுறாரு. எல்லாரையும் மீட் பண்றாரு. தம்பியும் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அண்ணா கிட்டயும் ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் ஒட்டியும் ஒட்டாம ஏன்டா இவன் வந்தான் அப்படின்ற மாதிரி கடுப்போடு நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. என்னடா ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்லை அப்படின்னும் போது காரை தான் அனுப்பிச்சாச்சு, அண்ணா நீ கார் அனுப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கார் அனுப்புன, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு காரன் திரும்பி வந்துட்டான், லேட் ஆனா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு பேசும்போது ஏன் கொஞ்சம் கூட வெயிட் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பியும் கடுப்பாகிறாரு. அடுத்து போயிட்டு அம்மாவை பாக்குறாங்க. அம்மாக்கு அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா லைவ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த லைவ் சப்போர்ட்டை எடுத்துட்டா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பல மாதங்களாவே லைவ் சப்போர்ட்டோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்பதான் பையன் வந்துட்டாரு இல்லையா, லைவ் சப்போர்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கும் அமுச்சு விட்டுறாங்க. இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போக நம்ம ஹீரோ தான் அம்மாவை பாத்துக்கிறாரு மக்களே. நம்ம ஹீரோ கல்யாணமே பண்ணிக்கல, தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ தம்பிக்காரன் உட்கார்ந்துட்டு பழைய விஷயம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு தம் அடிக்கும் போது அண்ணா வராரு. என்னடா தம் அடிக்க வேற ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவரும் தம்ம வாங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. தம்பியுடைய பெரிய பையன், தம்பிக்கு ஒரே பையன் தான், அந்த பையன் ரூம்ல செமையா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளியே வரான். அங்க ஆதிரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அண்ணன் பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. மக்களே ஹாய் எப்படி இருக்கீங்க, நான் வந்துட்டு நிக்கில் அப்படின்னும் போது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. எப்படி இருக்கீங்க, எல்லாமே எப்படி போகுது, இங்க எனக்கு செமையா போர் அடிக்குது அதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா மாத்தி மாத்தி பேசிக்கும் போது இந்த பையனுடைய ஆசை என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு பயங்கரமான டைரக்டர் ஆகணுமா, இப்ப கூட ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ்வளவு நல்லா இருக்குமான்னு தெரியல, சரி ஓகே வாங்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காமிக்க இந்த பொண்ணும் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய அண்ணா தம்பிய காமிக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் போயிட்டு சரகு போட்டுட்டு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உள்ளுக்குள்ள பெண்கள்லாம் சேர்ந்துட்டு அவங்களும் பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் மேல ஒரு கிட்டார் இருக்கும். இந்த வீட்ல யாருப்பா கிட்டார் வாசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது நாங்க யாரும் வாசிக்க மாட்டோம், உங்க அப்பா தான் வாசிப்பாராம், சின்ன வயசுல அவரு வாங்கினது ரொம்ப நாளாவே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னும் போது ஓ இது எங்க அப்பாவோட இதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பிளே பண்றான். நல்லாவே பிளே பண்ற, உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா ஒரு பாட்டு பாடு அப்படின்னும் போது எங்க அப்பாவை பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு எல்லாரும் உட்காந்து சரகு போட்டுட்டு இருப்பாங்க. அப்பா பிளே பண்ணுங்க அப்படின்னும் போது லைட்டா பிளே பண்றாரு. நீ தான் என்னை விட நல்லா வாசிப்பல்ல, நீயே வாசிச்சு ஒரு பாட்டு பாடு அப்படின்னும் போது அந்த பையன் பொறுமையா உட்காந்து அழகா அதை வாசிச்சு ஒரு பாட்டு பாடுவான் பாருங்க, கேட்கவே அருமையா இருக்கும். அப்படியே மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. தம்பி போயிட்டு அம்மாக்கு பக்கத்துல உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கையை பிடிக்கும் போது கையில வந்துட்டு அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துவாங்க பாத்தீங்களா, அந்த இடமே அப்படியே புண்ணா போய் கிடக்குது. அம்மாவை இந்த ஃபேமிலிய 25 வருஷம் கழிச்சு பாக்குறாரு. இந்த 25 வருஷம் உன்னை மீட் பண்ணவே இல்லையேமா, உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறாரு. அங்க வந்துட்டு மனைவியும் நிக்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு 2 பேரும் கண் கலங்குறாங்க. அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அடுத்து சொந்தக்கார பாட்டிங்கெல்லாம் வீட்டுக்கு வராங்க. அநியாயமா இறந்து போயிட்டாங்களா, அவங்க வந்துட்டு இவ்வளவு சீக்கிரமா இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சி அழுகும் போது பாட்டி அதுக்குள்ள அம்மா சாகல, ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஓ அப்படின்னா சாகலையா, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அமைதியா படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே தம்பி
தம்பியோடைய ஃபேமிலிலாம் வராங்க. எல்லாரையும் பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறாங்க. இவங்க இந்த வீட்ல சொந்தக்காரங்க போல. அடுத்து அந்த அண்ணங்காரனுடைய பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்ல ரூம்ல இருக்கும்போது இந்த பையன் வந்துட்டு கதவை தட்டுறான். என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீட்லயே இருக்க பயங்கரமா போர் அடிக்குது, வெளியே சும்மா வாக்கிங் போலாமா, நீயும் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே போறாங்க. அங்க ஒரு குளம் மாதிரி இருக்கு. அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே பழைய கதைலாம் பேசிட்டு இருக்காங்க. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது அப்பா அம்மா கூட சேர்ந்துட்டு இங்கதான் வந்து விளையாடிட்டு இருப்பேன், சித்தப்பாவும் நானும் இங்க நீச்சல்லாம் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பையன் சோகமாவே இருக்கான். டே என்னடாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்தியா வர மூடே கிடையாது. நான் ஒரு பயங்கரமான அப்செட்ல இருந்தேன், பயங்கரமான ஒரு மனசே உடைஞ்சு போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னும் போது, அப்படி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 5 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணானா, அந்த பொண்ணு திடீர்னு பார்த்தா பிரேக்கப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம வேற ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த ஒரு ஃபீலிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்பா என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு, பயங்கர வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசும்போது, டே இங்க பாரு, ஒரு பொண்ணு விட்டு போறா அப்படின்னா அதுக்காகலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன் பாரு. ஒரு அழகான பட்டாம்பூச்சி, அந்த பட்டாம்பூச்சிய உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது அந்த பட்டாம்பூச்சிக்கும் உன்னை பிடிச்சா உன் மேல வந்து உட்காரும். சொல்ல முடியாது, உன் கூடவே ரொம்ப நாளைக்கு டிராவல் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு சமயத்துல அந்த பட்டாம்பூச்சி பறந்து போகுது அப்படின்னும் போது அதை பிடிச்சு வைக்க முடியாது. பிடிச்சு வைக்க ட்ரை பண்ணா பட்டாம்பூச்சி பிஞ்சு போயிடும். பறந்து போச்சுன்னா அப்படியே விடணும். அது இங்க இருந்து பறக்க ஆரம்பிக்கும், ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா பறக்க ஆரம்பிக்கும். அங்க இங்கன்னு உட்காரும். சொல்ல முடியாது, வேற ஒரு ஆளுடைய கை மேல கூட போயிட்டு உட்காரும். அப்படியும் இல்ல அப்படின்னா மேபி ஒருவேளை அது திரும்பி வரக்கூட வாய்ப்பு இருக்கு, வந்து உன்னுடைய இதயத்துல கூட உட்கார வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் அப்படியே யோசிக்கிறான். நான் இதை வந்துட்டு மேலோட்டமா சொல்லிருப்பேன், அந்த பொண்ணு ரொம்ப அழகா சொன்னா, அதுவும் பேக்ரவுண்ட் பிஜிஎம், அந்த பொண்ணு சொன்ன விதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் மக்களே. இந்த பையன் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு, எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ ஓகேவா, தெளிவாயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போ நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன், என்கிட்ட இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பேசுனதே கிடையாது அப்படின்னும் போது, டே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா எல்லாரும் சும்மா மேலாப்புல பேசிட்டு போவாங்க, நீ மட்டும்தான் என்னுடைய ஆள் மனசை புரிஞ்சுக்கிட்டு அதை பொறுத்து நீ பேசின அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகேவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. வீட்டுல அண்ணாவையும் ஒரு தாத்தாவையும் காமிக்கிறாங்க. இந்த தாத்தா வந்துட்டு தம்பிக்காரனை பத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்படியும் இன்னும் 2 நாள் தான் போல, டாக்டர் ஒண்ணுமே பண்ண முடியாது, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் கூட்டிட்டு வந்துட்டோம், பாஸ்கரும் ஊர்ல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை பத்தி சொல்ல, சரி ஓகே நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம் அப்படின்னு தான் வந்தேன். இவங்க அப்பா பல வருஷங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய லேண்டை வந்துட்டு நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் காசு வாங்கியிருக்காரு. அந்த காசை திருப்பி அடைக்க முடியாதனால அந்த லேண்டை இவங்க பேருக்கே மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோடைய அப்பா ஒரு பிராமிஸ் பண்ணிருக்காரு, எப்பயாச்சும் உங்ககிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னா அந்த காசை கொடுத்துட்டு இந்த லேண்டை நீ எப்ப வேணா திரும்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்ணிருக்காரு. அந்த விஷயம்லாம் பத்தி பேசும்போது இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேக்குறாரு. அந்த லேண்டை நான் திரும்பி வாங்கிக்கலான் இருக்கேன், அது எங்க லேண்டு தானே, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணுமோ கேளுங்க, நான் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னும் போது, ஓ அப்படியா எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்கிட்ட இப்போ ஒரு 40 லட்சம் இருக்கு, அதை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னும் போது, 40 லட்சமா, அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு 80 லட்சம் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னும் போது, அது ரொம்ப ரொம்ப அதிகம், எங்க அப்பா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கடன் வாங்கினாரு, அந்த கடனையே அடைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு லேண்டை எழுதி கொடுத்துட்டாரு, திரும்பி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளையோ பேசி பார்த்தாலும், இங்க பாரு அப்போ இருந்த காசுடைய மதிப்பு வேற, அப்போ இருந்த லேண்டுடைய மதிப்பும் வேற, இப்போ நீ அதை பத்திலாம் பேசவே கூடாது, லேண்டு எங்க பேர்ல இருக்கு, உனக்காக ஒரு 55 லட்சம் இந்த காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோ அப்படின்னும் போது இவரு யோசிக்கிறாரு. சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இந்த எல்லா விஷயத்தையும் தம்பிக்காரன் பாக்குறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அப்படியே பழைய கதையெல்லாம் பேசிட்டு இந்த லேண்டு மேட்டரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ரொம்ப ரொம்ப அதிகமான காசு சொல்லிட்டீங்க, அவரு சொன்ன மாதிரி அப்பா வந்துட்டு பிராமிஸ் பண்ணிருக்காரு, கொஞ்சம் காசு கொடுத்து கூட அந்த லேண்டை திரும்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிராமிஸ் பண்ணிருக்காரு, நீங்க ஏன் அவருக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியா சொல்லி அந்த லேண்டை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு முதல்ல அந்த லேண்டை திருப்பி அவங்க கையில கொடுக்க மனசே கிடையாது, அதான் ரொம்ப ரொம்ப அதிகமா சொன்னேன் அப்படின்னும் போது, அதான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன் அப்படின்னும் போது, இங்க பாரா தம்பி அந்த விஷயம்லாம் உனக்கு சொன்னா புரியவே புரியாது, அமைதியா சாப்பிடு அப்படின்னும் போது, இல்ல இல்ல இந்த லேண்ட்ல எனக்கும் உரிமை இருக்கு, அதான் கேட்கிறேன், இந்த வீட்டுல நானும் ஒரு மனுஷன் தான் அப்படின்னும் போது, நீயும் நானும் சின்ன பையனா ஸ்கூல் படிக்கிற டைம்ல இந்த ஆள் நம்மள பார்த்து என்ன சொல்லுவாரு தெரியுமா, நம்மளாம் ரொம்பவே தாழ்ந்த ஜாதிக்காரங்க, நம்ம கிட்டையே வரக்கூடாது, தொட்டு பேசக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை பத்தி பேசி ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்துவான். அதுவே நம்ம அப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லாத்தையும் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா மரியாதையா பேச ஆரம்பிச்சான். இப்போ நம்ம கிட்டயே கடனும் வாங்கியிருக்கான். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இவர் வந்துட்டு அந்த லேண்டை திருப்பி கொடுக்க
கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு போல. அந்த பழைய கதையெல்லாம் எதுக்காக மனசுல வச்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி பண்றீங்க? இந்த காலம் மாறி போச்சு, அவரை பார்க்கவே பாவமா இருக்கு, பரவாயில்ல போனா போது கொஞ்சம் கம்மியா கொடுங்க அப்படின்னும் போது அதை பத்திலாம் பேசாத தம்பி, அமைதியா சாப்பிடு அப்படின்னு சொல்ல, நான் ஏன் பேசக்கூடாது, நீங்க ஏன் பழைய விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தம்பி இங்க பாரு, நான் ஒழுங்கா சொல்றேன், நீ அமைதியா சாப்பிடு, பழைய விஷயத்தை பத்திலாம் பேசணும் அப்படின்னா அது பெரிய சண்டையில போயிட்டு முடியும். நான் பழைய கதையை பத்தி பேசினேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து சாப்பிடவே முடியாது அப்படின்னும் போது இவருக்கு கோவம் வருது. ஆனா மனைவி தான் சமாதானப்படுத்துறாங்க, கையை பிடிச்சி வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்ல இவரு அமைதியா இருக்காரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில டாக்டர் வந்து அம்மாவை செக் பண்றாரு. செக் பண்ணி பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, எப்படியும் கூடிய சீக்கிரம் போயிடுவாங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது நீ இந்த விஷயம் தான் சொல்லிட்டு இருக்க, அம்மா எப்பதான் சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கேட்க, இங்க பாருங்க உடம்பு வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா இறந்துலாம் போகாது, நம்ம பாடி வந்துட்டு சாவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடும். அந்த போராட்டம் தான் இப்போ அம்மாக்கும் அந்த சாவுக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம வேணா அந்த குளுக்கோஸை கட் பண்ணி விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்ணா ரொம்பவே பசியில அம்மா இறந்து போவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பீஸ்ஃபுல்லா அம்மா இறந்து போட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து இந்த சொத்தை பிரிக்கிறத பத்தி ஒரு வக்கீல் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் ரெண்டா பிரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச தம்பிக்காரனுடைய முகமே வாடுது. நீங்க இந்த ஊரை விட்டு எப்போ வெளியே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாரு. அது பெரிய பிரச்சனை கிடையாது, சின்னதா ஒரு சைன் மட்டும் போடுங்க, இவங்க 2 பேருக்கு எல்லா சொத்தும் போகும் அப்படின்னும் போது இப்போதைக்கு தம்பி எதுவுமே பேசாம பொண்டாட்டி கிட்ட போயிட்டு சொத்தை இந்த மாதிரி பிரிக்க போறாங்களாம், எனக்கு எந்த பாகமும் கொடுக்க போறது கிடையாது அப்படின்னும் போது இந்த விஷயம் தான் முன்னாடியே தெரியும்ல நமக்கு, அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நானும் இந்த வீட்டுல ஒருத்தன் தான், அந்த சொத்துக்காக நானும் போயிட்டு கேட்க போறேன் அப்படின்னும் போது அது உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மனைவி. அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவருடைய கைப்பக்குவத்துல குக் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கலான்னு போறாரு. இப்போ தம்பியும் அண்ணாவும் சேர்ந்துட்டு இலையெல்லாம் வெட்டி வைக்கும் போது நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், எனக்கும் இந்த சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடா புது கதையா இருக்கு, வேணான்னு சொல்லிட்டு போனேன், இப்போ என்ன உரிமையா வந்து கேட்கிற அப்படின்னும் போது ஆமா உரிமையா வந்து கேட்கிறேன், இந்த சொத்து வந்துட்டு நீங்க சம்பாரிச்சது கிடையாது, அப்பா சம்பாரிச்சது, எனக்கும் பங்கு இருக்கு, எனக்கும் உரிமை இருக்கு அப்படின்னும் போது இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும், ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஊரை விட்டு இல்ல நாட்டை விட்டே ஓடி போயிட்ட, திடீர்னு வந்து சொத்து கேட்டா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனா அது பெரிய தப்பா, அதுக்காக சொத்தை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாடுறா அம்மா வந்துட்டு நான் தான் பாத்துக்கிறேன், இந்த சொத்தை எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன், அப்பாக்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நீ ஓடி போனதுக்கு அப்புறம் தான் அப்பாக்கு 2வது அட்டாக் வந்து அப்பா இறந்தே போயிட்டாரு, அப்பா செத்து போனதுக்கு நீ தான் காரணம், இப்போ வந்து சொத்து வேணும் முடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எப்படி கொடுப்பாங்க, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோ வந்து தடுக்கும் போது அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா உடம்புக்கு முடியாம இருக்காங்க, இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ வந்துட்டு கல்யாணம் ஆகல இல்லையா, அதனால நம்ம ஹீரோ ஒரு ஆம்பளையே கிடையாது, இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி இந்த குடும்பத்தை காப்பாத்தின தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னும் போது இவருக்கு மனசே உடைஞ்சு போச்சு, அமைதியா உள்ளுக்குள்ள போயிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பையன் பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசி கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் கையை தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதே டைம்ல இந்த பையனுடைய தங்கச்சி உள்ளுக்குள்ள வரும்போது டக்குன்னு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி ஆகி திருவிழாக்கு போறாங்க. திருவிழாக்கு போனா நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஊர்ல இருக்க ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி முஸ்லீம் ஆட்கள் எல்லாம் திருவிழாக்குள்ள விட்டா பெரிய பிரச்சனையா இருப்போது அப்படின்னும் போது எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ஊர்ல திருவிழா அப்படின்னா 1000 பேர் வரதான் செய்வாங்க, அதுக்காக அவங்கள வராதிங்க இவங்கள வரக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாவை போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணும் பையனும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை மீட் பண்றாங்க. இவங்க 3 பேருமா பக்கத்துல வந்துட்டு ஒரு ஏரி இருக்கு, அங்க போயிட்டு பார்த்தா பட்டாசு வெடிக்கும் போது வியூ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போறாங்க. போயிட்டு இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஏதோ போன் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வீட்டுக்கு போறேன், ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. இவங்க உட்காந்து பேசுறாங்க. திடீர்னு பார்த்தா வயசு கோளாறுல கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்களே இவங்க அக்கா தம்பி அப்படின்ற விஷயத்தையே மறந்து போயிட்டு கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொறுமையா வீட்டுக்கு வராங்க. இந்த பொண்ணுடைய அம்மா செமையா திட்டுறாங்க, இவ்வளவு நேரமா எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சும்மா வெளியே போனேன், இப்போ என்னமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளுக்குள்ள போயிட்டா. அடுத்து இந்த பையனும் நம்ம ஹீரோவை தான் ஒன்னா தூங்குவாங்க. நம்ம ஹீரோ கஞ்சாலாம் அடிப்பாரு போல, அந்த கஞ்சாவை எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணுடைய ரூமுக்கு போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. ஐயோ அவ்வளவுதான் வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு கதவை
ஓபன் பண்ணா அங்க ஹீரோ நிக்கிறாரு. எங்கடா என்னுடைய ஸ்டஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நாங்க வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் கொண்டு வந்தோம், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது என்கிட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. அந்த பக்கம் தம்பியை காமிக்கிறாங்க. போக போக டைம் போயிட்டே இருக்கு. இவங்க வந்துட்டு 24ஆம் தேதி இன்னும் ஒரு 2 நாள்ல ஊருக்கு கிளம்பி போயே ஆகணும். இவனும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், இவனுடைய மனைவியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் விட்டு வந்துட்டோம், நம்ம எப்படியாச்சும் ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்லயே இருக்கான். இது மட்டும் இல்லாம அண்ணங்காரன் கூட சண்டை வேற வந்துருச்சு இல்லையா, அம்மா வேற சாவே மாட்டாங்க, நம்மளே போயிட்டு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே செமையா ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் தலையாணியை தூக்கி மூஞ்சில வச்சு அமுக்கி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அம்மாவை எப்படி கொலை பண்ண முடியும், அமைதியா கீழே போட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். பார்த்தா அண்ணங்காரன் அங்கதான் நிக்கிறான். உன்னால அம்மாவை கொலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நானும் ட்ரை பண்ணேன், என்னாலையும் முடியல, வெயிட் பண்ணலாம், அம்மாவே கண்டிப்பா இறந்து போவாங்க, நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். அடுத்து 2 பேரும் வெளியே போயிட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, சொத்து கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, என்னையும் மன்னிச்சுக்கோங்க, நானும் தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் மன்னிப்பு கேட்கிறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த பசங்க அவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தம் அடிச்சிட்டு இருக்காரு. அங்கிள் நீங்க ஏன் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சின்ன வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ண, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பேசலான்னு பார்க்கும்போது தான் உங்க அப்பா ஓடி போயிட்டாரு, அதோட என் கல்யாணம் நின்று போச்சு, ஏன் நடக்கல அப்படின்னே தெரியல, அதுக்கப்புறம் சில பல ரீசன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னடா நீங்க 2 பேரும் ஒன்னா ஒட்டிக்கிட்டே இருக்கீங்க, பயங்கர க்ளோஸா இருக்கீங்க, 2 பேருக்கும் முன்னாடியே பழக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த மாதிரிலாம் கிடையாது, இப்பதான் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். சரி ஏதோ நல்லபடியா பழகனா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே தம்பிக்காரன் பொண்டாட்டி கிட்ட போயிட்டு, எனக்கு வந்துட்டு இந்த ஊர் மேல ஒரு பிடிப்பு வந்துருச்சு, இன்னும் 1 மாசம் ஸ்டே பண்ணிட்டு வரலான் இருக்கேன், உனக்கு ஓகேனா என் கூட இன்னும் 1 மாசம் இங்கேயே ஸ்டே பண்ணு, இல்லனா ஊருக்கு போ, நானும் நிக்கிலும் சேர்ந்துட்டு கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு வரும் அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 வாரமோ இல்ல 2 வாரமோ இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய அண்ணாவுடைய மனைவி, அதாவது அண்ணி வந்துட்டு பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, வீட்லயே உட்காந்துட்டு எங்க உயிரை வாங்க போறியா, ஒண்ணு படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போ, இல்லனா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்னும் போது ரெண்டுமே முடியாது. இவங்க ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ண போறாங்களாம், அந்த ரிசர்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேலைக்கு போவேன் அப்படின்றாங்க. இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணு, கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஏமா கொஞ்சம் அமைதியா இருக்கியா, எப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஏன் பாரமா இருக்கனா, என்ன உடனே துரத்தி விடணும்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மாக்கும் பொண்ணுக்கும் சண்டை, அம்மாவும் பொண்ணும் கோச்சிட்டு தனித்தனியா போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணு சோகமா உட்காந்துட்டு இருக்கா, இந்த பையனும் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே அண்ணாவையும் அண்ணன் பொண்டாட்டியும் காமிக்கிறாங்க. நீ ஏன் பொண்ணுகிட்ட அந்த மாதிரி பேசுன, ஏன் கோச்சிக்கிற மாதிரி பேசுற, போயிட்டு சமாதானப்பட்டு அப்படின்னும் போது முடியாது அப்படின்றாங்க. சரி ஓகே நானே போயிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்க்கும்போது இவங்க கதவை திறந்து போட்டுக்கிட்டே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே இதை பார்த்த அப்பாவுக்கு தூக்கி வாரி போடுது. அட பாவீங்களா, என்ன காரியம்டா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் போட்டு போட்டு பொளக்குறாரு. முக்கியமா இந்த பையனை அடிக்க பார்க்கும்போது அந்த பொண்ணு தடுக்கிறா. அதுக்கப்புறம் பயந்துட்டு படிக்கட்டுல கீழே வாரி விழுந்து அதுக்கப்புறம் கீழே ஓடி வர அப்பா ஓடி வந்து தடுக்கிறாரு. ஏன்னா என் பையனை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன் பையன் என் பொண்ணு கிட்ட போயிட்டு என்ன காரியம் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அங்க வந்து ஹீரோவும் தடுக்கிறாரு. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆம்பளையே இல்லாதவனே அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது ஹீரோ கடுப்பாகிறாரு. அந்த மாதிரி சொல்லாத, வேணா வேணா அப்படின்னு. ஆமா அம்மா வந்துட்டு இவனை எப்பயுமே மன்னிக்கவே மாட்டாங்க, நீ வந்துட்டு இவனை கூப்பிடாத கூப்பிடாத அப்படின்னு சொன்னா என் பேச்சை கேட்காம எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டும் போது, என்ன காரணம், நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும் போது நம்ம ஹீரோ ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒழுங்கா சொல்ற ஆம்பளையே இல்லாதவனே அப்படின்னும் போது, டேய் கொஞ்சம் வாய மூடுங்கடா, இதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா உங்க 2 பேர் வாயும் உடைச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியா போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு அமைதியா அம்மாவை பாத்துக்கிறாரு. ஒரு சொந்தக்கார பாட்டி ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க, நீங்களும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அம்மா வந்துட்டு சாகர கண்டிஷன் அப்படின்லாம் கிடையாது, பல நாளாவே படுத்த படுக்கையா இருக்காங்க போல. அம்மா வந்துட்டு தம்பி மேல செமையா கோவமா இருக்காங்க. அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி தம்பிய வீட்டுக்கு வர வைக்கலாம், எல்லாருமா ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது பாசமா இருக்கும் போது அம்மா சரியாயிடுவாங்க. இந்த மாதிரி கடைசி புள்ள ஓடி போயிட்டான், என்ன பண்றானோ எது பண்றானோ இந்த மாதிரி கோவமாவே இல்லாம கடைசி புள்ளையையும் பார்த்துட்டு இறந்து போவாங்க அப்படின்னா ஹீரோ பிளான் பண்ணி தம்பிய வர சொல்லிருப்பாரு. ஆனா இவரு நினைச்சது நடக்காம எல்லாரும் சண்டையே போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாரு. அப்படியே மறுநாள் காலைல என்ன ஆகுது அப்படின்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தம்பிக்காரன் நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். நீ உன் பையன்கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னும் பேசல, நான் போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் ஏதோ வயசு கோளாறுல தப்பு பண்ணிட்டான், நீ போயிட்டு பேசி அவனை மன்னிச்சிரு, எதுவும் ஹர்ட் பண்றாத அப்படின்னு சொல்ல, நான் போயிட்டு
பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாரு. பையன் கிளம்பிட்டு இருக்கான். எல்லாம் ஓகேவா போலாமா அப்படின்னும் போது போலாம்ப்பா அப்படின்னு சொல்ல, நீ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பாய் சொல்லிட்டு வா அப்படின்னும் போது வேணாம் அப்படின்னு சொல்றான். டேய் போடா போயிட்டு சொல்லிட்டு வாடா, ஆனா சீக்கிரமா வா அப்படின்னும் போது இவனும் போயிட்டு நான் கிளம்புறேன், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இங்க வரத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தோட வந்தேன், இப்போ என் மைண்டுக்குள்ள என்ன ஓடுது அப்படின்லாம் தெரியல, ஆனா அந்த பழைய லவ்வெல்லாம் மறந்து போயிட்டேன், உன்னை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இவங்க கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அண்ணன் கிட்ட போயிட்டு அவங்க கிளம்புறாங்க, நீங்க கீழே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நான் வரல அவங்க போட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே போறாரு. தம்பிக்காரன் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட போயிட்டு கண் கலங்கிட்டு அம்மாவை கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்த அண்ணாவும் ரூம்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வண்டி அமுச்சு விட்டு வீட்டுக்குள்ள வராரு. வந்து அம்மாவை பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. இவங்க கார்ல போயிட்டே இருக்கும்போது ஹீரோ கால் பண்றாரு. கால் பண்ணி ஹீரோ என்ன சொன்னாரு அப்படின்லாம் காமிக்கல. உடனே இவங்க திரும்பி மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்தை அப்படியே இங்க முடிக்கிறாங்க. கடைசியா என்ன விஷயம் ஆயிருக்கும், நம்ம ஹீரோ என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே எனக்கு பிடிச்ச ஹீரோவுடைய படம் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் போட்டேன். அந்த படம் பார்க்க வந்துட்டு ஒரு மாதிரி டிராமாட்டிக்கா நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஓகே மக்களே, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல படத்தோட வந்து மீட் பண்றேன். ஓகே எம்வி ஃபேமிலி, பாய்.